அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்கள். ஜனநாயகன் திரைப்படம் UA சான்றிதழுடன் உடனடியாக திரைக்கு வருவதற்குரிய நடைமுறையை தொடங்க வேண்டும் என்கின்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு. வழக்கினுடைய விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள். படத்தினுடைய நிறுவனம் சார்பிலே பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 21ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதிக்கு வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும்படி தனி நீதிபதி இன்று காலை பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பதிலளிக்க ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடுவதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் தற்பொழுது தடை ஏற்பட்டிருக்கின்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் திரைப்படம் விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரும் ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றது. தணிக்கை குழு சார்பிலே சான்றிதழ் வழங்குவதற்கு அந்த காலதாமதத்தை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதை நீதிமன்றமும் அங்கீகரித்திருக்கின்றது. தனி நீதிபதி இன்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஆதரவாக பொங்கலுக்கு முன்பாக படத்தை திரையிடக்கூடிய விதமாக தணிக்கை சான்றிதழை UA என்று குறிப்பிட்டு வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு திரையுலகம் சார்ந்த வழக்கு என்பதையும் கடந்து அரசியல் காரணங்களை கொண்ட வழக்காக இது பரிணாமம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வழக்கினுடைய இடைக்கால தீர்ப்பு மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் இருந்து வந்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் ஏற்கனவே பலமுறை இது குறித்து விசாரணை நடைபெற்றிருந்தது. என்றாலும் வெளிப்படையாக இதை குறிப்பிட்டு கருத்து தெரிவிக்காமல் இருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இப்பொழுது பொங்கலுக்கு முன்பாக படம் திரைக்கு வருவது வாய்ப்பு முழுவதுமே இல்லாமல் போயிருக்கின்றது. இனிமேல் ஜனவரி 21ஆம் தேதி தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க இருக்கின்றது. எனவே அதுவரை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழகத்தில் எங்குமே திரையிட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. உலகத்தினுடைய எந்த நாட்டிலும் இந்த தணிக்கை சான்றிதழ் இல்லாமல் படத்தை திரையிட முடியாது. வழக்கமாக இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியில் வரும். அதாவது பொங்கல் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அந்த படத்தை திரையிட்டு விடுவார்கள். அதுபோன்றுதான் ஜனநாயகன் திரைப்படத்தையும் 9ஆம் தேதி திரையிட்டு ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ரசிகர்களை மகிழ்விக்க படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதற்கு பலன் கிடைக்கவில்லை. தணிக்கை சான்றிதழை அப்படியெல்லாம் அவசரப்பட்டு வழங்க முடியாது. நீங்கள் தணிக்கை சான்றிதழை வாங்கிய பிறகுதான் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவித்திருக்க வேண்டும். நீங்களாக ஒரு வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு நீதிமன்றத்திலே இன்னும் 2 நாள் தான் இருக்கின்றது, ஏற்கனவே வெளியீட்டு தேதியை அறிவித்து விட்டோம், இன்றே படம் திரையரங்கிற்கு வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்தித்து அப்படியெல்லாம் சான்றிதழை பெற முடியாது என்று சொல்லி தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த திரைப்படத்தை ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கலுக்கு முன்பாக திரையிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுக்கும் முடிவுரை எழுதியிருக்கின்றது. இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இன்று காலை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழை வழங்குமாறும் படத்தை மறு தணிக்கை செய்வதற்காக வேறு ஒரு குழுவிற்கு தணிக்கை குழு அனுப்பி இருந்தது செல்லாது என்று இன்று காலை தனி நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கும் சேர்த்து தடை என்பதாக இந்த தடை உத்தரவு வந்திருக்கின்றது. அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகன் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையானது தொடர்கின்றது. அதாவது தணிக்கை சான்றிதழ் இன்றி படத்தை திரையிட முடியாது. எனவே இப்பொழுது ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு முன்பாக திரைக்கு வராது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பதை கடந்து ஜனநாயகன் என்ற திரைப்படம் திரையரங்குகளுக்கு செல்லுவது என்பது எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை பார்த்தோம் என்றால், பொங்கலுக்கு முன்பாக 2 முக்கிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் திரைக்கு வர இருந்தன. அதில் ஒரு படம் பராசக்தி என்கின்ற திரைப்படம் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு போட்டியாக ஜனநாயகனும் பொங்கலுக்கு முன்பாக திரைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக பராசக்தி என்கின்ற திரைப்படமும் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்ட திரைப்படமாக கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த மொழி போராட்டங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கி இருக்கின்றது. ஒரு அரசியல் தலைவருடைய வரலாற்றை கூறக்கூடிய பின்னணியிலே பராசக்தி திரைப்படம் உருவாகி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதற்கு போட்டியாக மற்றொரு திரைப்படமாக தமிழினுடைய மிக முன்னணி நடிகரான நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது விஜய் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார்.
தன்னுடைய மகளுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு துயரத்திற்கு பரிகாரம் தேடக்கூடிய ஒரு தந்தையாக, காவல்துறை அதிகாரியாக இந்த திரைப்படத்திலே நடிகர் விஜய் நடித்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. எனவே 2 திரைப்படங்களில் எந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றது? ஒரு அரசியல் தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் பராசக்தி திரைப்படமா, அல்லது நேர்மையற்ற அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியாக தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த அந்த துயரத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தந்தையாக, அப்பாவாக கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரசிகர்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெறுமா, பராசக்தியா ஜனநாயகனா என்ற ஒரு கேள்வி திரையுலகில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது போட்டியின்றி பராசக்தி திரைப்படம் வெளியீட்டுக்கு வரப்போகின்றது. அதற்கான சான்றிதழை ஏற்கனவே இன்று பிற்பகல் வாங்கிவிட்டார்கள். எனவே நாளைய தினம் அந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கின்றது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக தணிக்கை குழு கண்டறிந்ததன் மூலமாக அந்த திரைப்படம் பொங்கலுக்கு முன்பாக திரைக்கு வர முடியாது என்று நீதிமன்றத்தில் நிலைநாட்டி இருக்கின்றது தணிக்கை குழு. வழக்கமாக மத்திய அரசினுடைய மிக முக்கியமான வழக்குகளில் பயன்படுத்தக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களான ARL சுந்தரேசன் மற்றும் துஷார் மேத்தா போன்ற மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு இந்த வழக்கை எதிர்கொண்டிருந்த தணிக்கை குழுவிற்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு பின்னடைவு கிடைத்திருக்கின்றது. பொங்கலுக்கு முன்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட முடியாது என்றது தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.